ஓகே, டிக்டாக் வீடியோஸ் வந்து எப்படி வந்து DSLR வந்து ஷூட் பண்ண வீடியோவை உங்களோட டிக்டாக் ஆப்லேயே வந்து பார்த்தீங்கன்னா எடிட் பண்ண முடியும். ஸோ அதாவது ஆடியோ வந்து சிங்க் பண்ணிக்க முடியும். ஸோ டைலாக் சாங் எது வந்தாலும் நீங்கள் ஈஸியாக வந்து உங்கள் டிக்டாக் ஆப்பில் வந்து எடிட் பண்ணிக்க முடியும். ஸோ எப்படி தான் இந்த வீடியோ வந்து பார்க்க போகிறோம். ஸோ வீடியோக்குள்ள பார்த்த மாதிரி நீங்களும் நம்ம சேனல் சப்ஸ்கிரைப் பண்ண மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணி ஆல்ரெடி சப்ஸ்கிரைப் பண்ணிங்கன்னா பக்கத்தில் பெல் ஐக்கன் இருக்கும், கிளிக் பண்ணி ஆல்னு ஒரு ஆப்ஷன் வந்து செலக்ட் பண்ணிங்க. அப்போ நம்ம சேனல் ஒரு வீடியோஸை நீங்கள் மிஸ் பண்ண பார்க்க முடியும். DSLRல எப்படி வந்து ஷூட் பண்ணுற அந்த வீடியோ நான் என்னோட மொபைலில் வந்து நான் வந்து ஷூட் பண்ணியிருந்தேன். அதாவது சேனலுக்காக தான் நான் வந்து ஷூட் பண்ணியிருந்தேன். ஸோ அந்த வீடியோ வந்து ட்ரான்ஸ்ஃபர் பண்ணும்போது மொபைல்லேருந்து கம்ப்யூட்டர் ட்ரான்ஸ்ஃபர் பண்ணும்போது வீடியோ வந்து கரப்ட் ஆயிடுச்சு, எதுவும் ப்ளே ஆகல. ஸோ அந்த வீடியோ வந்து என்னால் ப்ளே பண்ண முடியல. வீடியோ வந்து ஷூட் பண்ணிடுங்க. ஒரு எக்ஸாம்பிளாக இருக்கணும் அந்த வீடியோ வந்து ஷூட் பண்ண நார்மலாக உங்களுக்கு DSLR கேமரா வந்து ஷூட் பண்ணிடுங்க. ஸோ இப்போ எப்படி எடிட் பண்ணுறதுன்னு பார்க்கலாம். ஸோ ஃபஸ்ட்டு டிக்டாக் அப்ளிகேஷன் வந்து ஓப்பன் பண்ணிடுங்க. அப்லோடுன்ற ஆப்ஷன் வந்து கிளிக் பண்ணுங்கள். DSLR ஷூட் பண்ண வீடியோவை இதில் வந்து அப்லோட் பண்ணணும். ஸோ இந்த வீடியோ வந்து செலக்ட் பண்ணிவிடுங்க. ஸோ DSLRல ஷூட் பண்ண வீடியோ அப்படியே வந்து நான் இதில் வந்து இம்போர்ட் பண்ணியிருக்கேன். ஸோ எந்த ஒரு எடிட்டிங்கும் பண்ணல, வேறு சாஃப்ட்வேரில் போட்டு எடிட் பண்ணதோ எதுவுமே பண்ணல, டேரெக்டாக இதுலேயே வந்து இம்போர்ட் பண்ணியிருக்கேன். அண்ட் இன்னொரு விஷயம் வந்து பார்த்தீங்கன்னா கலர் கரெக்ஷன் எதுனா பண்ணோம் அப்படின்னா நீங்கள் சாஃப்ட்வேரில் நீங்கள் வந்து பண்ணிக்கலாம். அப்படி இல்லைன்னா இதில் ஃபில்டர்ஸ் வந்து கொடுத்துருக்காங்க, இதுலேயும் நீங்கள் வந்து யூஸ் பண்ணிக்கலாம். ஸோ நான் எந்த ஒரு ஃபில்டர்ஸும் யூஸ் பண்ண போகிறதில்ல. நீங்கள் எதனா கலர் கரெக்ஷன் பண்ணோம் அப்படின்னா நீங்கள் சாஃப்ட்வேர்ஸில் யூஸ் பண்ணிக்கலாம். ஸோ இப்போ எப்படி வந்து ஆடியோ சிங்க் பண்ணுறதுன்னு பார்க்கலாம். இது வந்து ஸ்டார்டிங் பாயிண்ட், இது வந்து பார்த்தீங்கன்னா எண்டிங் பாயிண்ட். எங்கே ஸ்டார்ட் ஆகுதுன்னு கரெக்டாக வந்து சூஸ் பண்ணிக்கோங்க. இங்கே ஸ்டார்ட் ஆகுது, இங்கே எண்ட் ஆகுது. ஓகே, எங்கே ஸ்டார்ட் ஆகுது எங்கே எண்ட் ஆகுதுன்ற நீங்கள் வந்து செலக்ட் பண்ணிவிட்டு நெக்ஸ்ட்டுன்ற ஒரு ஆப்ஷன் இருக்கும், அதை வந்து கிளிக் பண்ணுங்கள். கிளிக் பண்ணோன்னே உங்கள் வீடியோ வந்து ப்ராசஸ் ஆகும். ஸோ இந்த ஆடியோவே நம்ம வந்து இம்போர்ட் பண்ண போகிறதில்ல. ஸோ ஆடியோ வந்து பார்த்தீங்கன்னா வேற ஒரு ஆடியோ, இந்த ஆடியோ தான் ஃபேவரட்டாக வந்து செலக்ட் பண்ணி வச்சிருக்க ஆடியோ தான் நான் இதில் வந்து சூஸ் பண்ண போகிறேன். இது கேமராவில் டிஃபால்ட்டாக வந்து ரெக்கார்ட் ஆன ஆடியோ. ஸோ மேலே வந்து பார்த்தீங்கன்னா டாப்பில் ரைட் சைடில் செலக்ட் சவுண்டுன்னு ஒரு ஆப்ஷன் இருக்கும், அது வந்து கிளிக் பண்ணுங்கள். ஓகே, உங்களுக்கு ஒரு டவுட் இருக்கும் எப்படி வந்து சவுண்ட் வந்து செலக்ட் பண்ணுறதுன்னு. நீங்கள் வீடியோ பார்க்கும்போது ரைட் சைடில் வந்து பார்த்தீங்கன்னா கீழே ஒரு ரவுண்டாக இருக்கும் ஆடியோ. ஸோ அதை கிளிக் பண்ணிவிட்டு ஃபேவரட்டாக நீங்கள் வந்து ஆட் பண்ணிட்டீங்கன்னா உங்களுக்கு வந்து ஃபேவரட்டில் ஆட் ஆகிடும். ஸோ அது நீங்கள் வந்து எப்போ யூஸ் பண்ணிக்கலாம். ஸோ வீடியோ ரெக்கார்ட் பண்ணும்போது யூஸ் பண்ணிக்கலாம். ஸோ ஆல்ரெடி நீங்கள் வீடியோ ஷூட் பண்ணி வச்சிருந்தாலும் அந்த வீடியோக்கு நீங்கள் சவுண்டாக யூஸ் பண்ணிக்கலாம். ஸோ எப்படி நான் வந்து கிளியராக சொல்கிறேன். ஸோ இப்போது இது எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாம். ஸோ இங்கே வந்து ஃபேவரட்னு இருந்துச்சு, இப்போ வந்து அப்டேட் பண்ணனால சேவ்டுன்ற ஆப்ஷன் வந்துருக்கு. ஸோ அந்த ஆடியோ வந்து நான் செலக்ட் பண்ணிக்கிறேன். ஸோ இதுதான் அந்த ஆடியோ. ஓகே, இதுதான் அந்த ஆடியோ. ஸோ ஆடியோ வந்து செலக்ட் பண்ணிவிட்டு ஃபேவரட்டாக நான் வந்து ஆட் பண்ணி வச்சுருக்கேன். இங்கே பார்த்தீங்கன்னா தெரியும், ஃபேவரட்டாக வந்து ஆட் பண்ணி வச்சுருக்கேன். ஸோ கிளிக் பண்ணி டிக் மார்க் வந்து கிளிக் பண்ணிக்கிறேன். ஸோ இதுலேருந்து தெரியுது ஆடியோ வந்து கரெக்டாக வந்து சிங்க் இருக்குன்ட்டு. ஸோ பேக்ரவுண்ட் அந்த ஆடியோ கேமராவில் ரெக்கார்ட் பண்ண ஆடியோ வந்து எப்படி ரிமூவ் பண்ணோம் அப்படின்னா மேலே வந்து பார்த்தீங்கன்னா டாப்பில் வால்யூம்னு ஒரு ஆப்ஷன் இருக்கும். ஸோ இதை கிளிக் பண்ணிவிட்டு ஒரிஜினல் சவுண்ட் ட்ராக்னு இருக்குது. ஸோ ஒரிஜினல் சவுண்டுன்ற வால்யூம் வந்து நீங்கள் வந்து ஃபுல்லாக டவுன் பண்ணிவிடுங்க. இப்போ சவுண்ட் ட்ராக்ன்ற ஆடியோ வந்து ஃபுல்லாக இன்க்ரீஸ் பண்ணிடுங்க. இப்போ பாருங்கள். ஓகே, இப்போ இந்த வால்யூம் வந்து லோ பண்ணிட்டேன்னா உங்களுக்கு வந்து வால்யூம் வராது. ஒரிஜினல் ஆடியோ இதுதான். ஸோ இந்த ஆடியோக்கும் இந்த ஆடியோக்கும் உங்களுக்கு டிஃப்ரென்ஸ் தெரியும். ஓகே, ஆடியோ சிங்க் ஆகணுன்னு டிக் மார்க் வந்து கொடுத்துருங்க. இப்போ எதனா ஃபில்டர்ஸ் எதனா ஆட் பண்ணணும்னா நீங்கள் வந்து ஆட் பண்ணிக்கலாம். ஸோ ஆடியோ கரெக்டாக வந்து சிங்க் ஆகிடுச்சு. ஸோ ஓகே, எஃபெக்ட்ஸ் எதனா ஆட் பண்ணணும் ஆட் பண்ணிக்கலாம். டெக்ஸ்ட் எதனா ஆட் பண்ணணும் ஆட் பண்ணிக்கலாம். ஸோ ஃபில்டர்ஸ் யூஸ் பண்ணாலும் யூஸ் பண்ணிக்கலாம். ஸோ எனக்கு ஃபில்டர்ஸ் எதுவும் தேவையில்லை, நான் நெக்ஸ்ட்டு நான் கிளிக் பண்ணிக்கிறேன். ஸோ ஆடியோ எதனா ட்ரிம் பண்ணோம் அப்படின்னா மேலே எங்கள் ட்ரிம் ஆப்ஷன் வந்து கொடுத்துருக்காங்க, அதை கிளிக் பண்ணி நீங்கள் வந்து ட்ரிம் பண்ணிக்கலாம். ஸோ இப்போ நெக்ஸ்ட் பட்டன் கிளிக் பண்ணிங்கன்னா உங்களுக்கு வந்து சேவ் ஆகிடும். ஸோ நான் ஆல்ரெடி வந்து பப்ளிஷ் பண்ணியிருக்கேன். ஸோ அந்த வீடியோ. எக்ஸ்கியூஸ் மீ, உங்க பேரு தனன் தானே? ஆமா, உங்களுக்கு எப்படி தெரியும்? இல்ல லைட்டா போன வாட வந்தது, அதான் கேட்டேன். ஸோ ஆடியோ எப்படி வந்து ஃபேவரட்டாக ஆட் பண்ணுறது நான் வந்து சொல்லியிருந்தேன். ஸோ எப்படி ஆட் பண்ணோன்னா வீடியோ பார்க்கும்போது இந்த ரைட் சைடில் வந்து பார்த்தீங்கன்னா இந்த ஆப்ஷன் இருக்கா. ஸோ இதை வந்து கிளிக் பண்ணுங்கள். ஸோ இது கிளிக் பண்ண உடனே யாரெல்லாம் இந்த ஆடியோ வந்து யூஸ் பண்ணியிருக்கான்றது ஃபுல் டீட்டெயில்ஸ் இதில் வரும். ஸோ யாரெல்லாம் யூஸ் பண்ணியிருக்காங்க, ஒரிஜினல் வீடியோ வந்து இதுதான். ஸோ இந்த ஆடியோ நீங்கள் வந்து உங்களோட வீடியோக்கு வந்து யூஸ் பண்ணோம் அப்படின்னா மேலே சேவ்ன்ற ஆப்ஷன் வந்து கொடுத்துருக்காங்க, அந்த சேவ்ன்ற ஆப்ஷன் வந்து கிளிக் பண்ணிக்கோங்க. இந்த ஆடியோ வந்து பார்த்தீங்கன்னா இப்போ சேவ் ஆகிடுச்சு. ஸோ இந்த ஆடியோ எப்படி வந்து யூஸ் பண்ணோம் அப்படின்னா ப்ளஸ் பட்டன் கிளிக் பண்ணிவிட்டு நீங்கள் எதனா வீடியோ வந்து ஆல்ரெடி ஷூட் பண்ணியிருக்கீங்க அந்த வீடியோக்கு நீங்கள் வந்து ஆட் பண்ணணும், நீங்கள் வந்து ஆட் பண்ணிக்கலாம். மேலே ஆட் சவுண்டுன்னு ஒரு ஆப்ஷன் இருக்குல்ல, அதை வந்து கிளிக் பண்ணுங்கள். ஸோ இன்னும் பார்த்தீங்கன்னா நிறைய சவுண்ட்ஸ் வந்து கொடுத்துருக்காங்க. பக்கத்தில் வந்து பார்த்தீங்கன்னா சேவ்டுன்னு ஒரு ஆப்ஷன் இருக்குது. ஸோ இதுதான் அந்த ஆடியோ. ஈஸியாக நீங்கள் வந்து வீடியோ வந்து ஷூட் பண்ணி ஈஸியாக வந்து உங்களோட டிக்டாக் ஆப்லேயே வந்து எடிட் பண்ணிக்கலாம். ஈஸியாக சிங்க் பண்ணிக்க முடியும் உங்களால். ஸோ அவ்வளோதான் இந்த வீடியோ. ஸோ வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், உங்கள் ஃப்ரெண்ட்ஸோட ஷேர் பண்ணுங்கள். ஸோ உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் யாரும் டிக்டாக் ஆப் யூஸ் பண்ணலாம் தான். ஸோ நிறைய பேர் யூஸ் பண்ணுறாங்க. ஸோ அவங்களுக்கு இந்த வீடியோ வந்து ஷேர் பண்ணுங்கள். இதே மாதிரி வீடியோஸ் நீங்கள் பார்க்கணும் அப்படின்னா கீழே சப்ஸ்கிரைப் பண்ண கிளிக் பண்ணிட்டு பக்கத்தில் நேரம் பெல் பண்ண கிளிக் பண்ணிக்கோங்க. வீடியோ பார்த்து ரொம்ப நன்றி. கற்போம் கற்பிப்போம். I live inside my own world of make-believe.
Kids screaming in their cradles, profanities. I see the world through ice covered in ink and bleach. Cross out the ones who heard my cries and watched me weep.